அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எங்க டீம் எதை பத்தி பேச போறோம்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சு வளர்ச்சி அடையணுமா, அதுக்கு கல்வி முக்கியன்றதை பத்தி பேச போறோம். எஜுகேஷன் இஸ் அ கீ டு சக்சஸ். கல்வி அறிவின் திறவுகோல். நீங்க வெற்றி பெற்று வாழணும்னா அதுக்கு கல்வி முக்கியம். நம்ம மார்க்கத்தோட முதல் வார்த்தை இக்ரா. இக்ரானா படிங்க, ஓதுங்க, அது மாதிரி அர்த்தம். அல்லாஹ் நம்ம கிட்ட குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேட்கிறான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கல்வி கண் போன்றது. நீங்க கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை கூட நீங்க கல்வியால பார்க்கலாம். இதுல எங்க டீம் என்ன சொல்றோம்னா, கல்வியும் அறிவும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். எனவே முன்னேற்றம் அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா, அதுக்கு கல்வி முக்கியம். கல்வியை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்களே கல்விக்கு எதிரானங்க இல்ல. we accept அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்பயும் உணாமது. ஆனா எந்த காலத்திலயும் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். படிச்சு கஷ்டப்பட்டு என் பண்றத நாங்க பயணத்துக்கு பயன் பண்ணிவிடமே. அதே போல இந்த ஊர்ல பயணத்துல இருக்க அதிக மதிப்பு உண்டு. அதே மாதிரி எங்க ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸ் பழமொழி இருக்கு தெரியுமா, கட்ட விளக்கமா இருந்து கப்ப விளக்கமா இருக்கணும். சோ இதுல எங்க டீம் என்ன சொல்ல வரோம்னா, நிறைய சம்பாதிக்க, நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய படிக்க நீடு இல்ல. ஒரு சின்ன டிகிரியை முடிச்சுட்டு பயணத்துக்கு போனா போதும். ஒரு கலெக்டர் அளவுக்கு சாலிறவங்களா அண்ட் சந்தோஷமாவும் இருக்கணும். கரெக்டாக தான் சொல்கிறாருல்ல. நீங்கள் கலெக்டருக்கு ஈக்குவலாக ஏர்ன் பண்ணலாம், டாக்டருக்கு ஈக்குவலாக கூட ஏர்ன் பண்ணலாம். நான் பண்ண முடியாது சொல்லலை. பட் அதனால் யார் பயனடைய போகிறாங்க? உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோ உங்கள் க்ளோஸ் சர்க்கிளும் தானே பயனடைய போகிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா படித்து ஒரு ஆளுமை மிக்க பதவியில் இருந்தீங்க, சமூகமே பயனடையலாமே. கலெக்டர் மாதிரி இருந்து சேலரி வாங்காமல் கலெக்டராகவே இருந்து சேலரி வாங்கினா சமூகத்துக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும். அதை விட்டுட்டு 10ஓடு 11 ஒரு டீன் ஃபியூச்சர் தானே சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஈவந்தோ நாங்கள் பயணத்திலே இருந்தாலும் எங்களால் அந்த சமூகத்துக்கு முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தானே இருக்கோம். மோரோவர் நமக்கு கிடைக்கிற கைடன்ஸ் வச்சு தான் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ண முடியும். அப்படி பார்த்தா நம்மளை கைட் பண்ணுறவங்க எல்லாம் சவுதி, துபாய் மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஒரு விசிட் விசா எடுத்துகிட்டு வா பார்த்துக்கலாம், நம்ம கையை பிடிச்சி வழி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற வாய்ப்புகளை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் கலெக்டர் ட்ரை பண்ணால் சக்ஸஸ்க்கான சான்ஸ் என்ன இருக்குது? எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? அறிவாளித்தனமே இல்லை தானே. சரியான வழியை சூஸ் பண்ணுறது தானே அறிவாளித்தனம். அதுபோல் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா ட்ரை பண்ணால் தானே தெரியும். முயற்சியே பண்ணாமல் நீங்கள் எப்படி ஃபெயிலியர் தான் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? இது வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்திருக்கீங்க? அதில் எத்தனை தடவை ஃபெயில் ஆகுனீங்க சொல்லுங்கள். எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் எப்படி அட்டெம்ப் பண்ண முடியும்? நாங்கள் ட்ரை பண்ண பயப்படுறவங்களாம் கிடையாது. ஒரு தடவை பயணம் போயிட்டு ஜாப் கிடைக்காம திரும்பி வந்தால் உடனே மறுபடியும் வீசா எடுத்து அடுத்து அட்டெம்ப் பண்ண போயிடுவோம். எங்களுக்கு ஜாப் அமையாமல் போனதுக்கு ரீசன் சொல்லவும், அடுத்த ஜாப் அமைய ஐடியா கொடுக்கவும் பல பேர் இருக்கிறாள்வோ. சிங்கப்பூர்னா என்ன ஜாப் பெஸ்ட்டு, என்ன ஸ்கில்ஸ் நீடு, துபாய்னா என்ன நீடு, சவுதினா என்னன்னு எல்லா டேட்டாவும் அப் டு டேட் சில பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கேயே படித்து பெரிய பதவியில் நான் இருக்கணும்னா யார்கிட்ட போய் கேட்குறது? ஓகே, எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகிறது தான் என் ஆசைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க என் சர்க்கிளில் யார் இருக்கா சொல்லுங்கள். கைடன்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்க எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் தானே நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறோம். உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லாம் கைடன்ஸ் கிடைக்குமே. டீச்சிங் ப்ரொஃபஷன்னா மற்ற எல்லா ப்ரொஃபஷனையும் கிரியேட் பண்ணுறது. ஸோ நீங்க அவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்டிருக்கலாம். ஆனா நீங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடா கிடைக்கணும் தானே எதிர்பார்க்குறீங்க. போய் வெளியே தேடுங்க, எவ்வளோ கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. மனசில்லாத அளவுக்கு நான் பார்க்குற ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்காங்களே. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே பாருங்கள், ஆனால் ஃபாரின் போயிட்டு இங்கே வெக்கேஷனுக்கு போகிறவங்களே பாருங்கள். அவங்க போகிற ட்ரெஸ், பர்ஃப்யூம், அவங்க அட்டையே வேறு லெவலாக இருக்குல்ல. இவ்வளோ ஜாலியாக இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு 2 டிகிரி 3 டிகிரி படித்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் வெயிட் பண்ணி கஷ்டப்பட சொல்கிறீங்களா? விஷயம் உண்மையாகவே புரியல. அவங்க ஃபாரினில் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஊருக்கு வராங்க. அப்போ அவங்க நல்ல அட்டையில் தானே இருப்பாங்க. ஃபாரினில் இருந்தாலே அவங்க நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நம்ம ஊரை சேர்ந்த எத்தனை பேர் ஃபாரின் பேர் 10க்கு 10 சைஸ் ரூமோட சின்ன பெட் ஸ்பேஸை ஷேர் பண்ணிட்டு கஷ்டத்தில் வர்றாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போனால் தான் நல்லா இருக்க முடியும். ட்ரெஸ் போடலாம், பர்ஃப்யூம், வாட்ச் யூஸ் பண்ணலாம். இங்கேருந்து ஏர்ன் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஊரில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களா இல்லை பயணத்தில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களான்னு அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க யூஸ் பண்ணுற பொருள், அவங்க இருக்க வீட்டில் எதை பார்த்தாலுமே தெரியுமே. ஸோ அதனால் ஊரில் இருக்கவங்களை விட பயணத்தில் இருக்கவங்க தான் நல்லா இருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல வீடு வேணுமா, பயணம் போனால் கட்டிட முடியும். நமக்கு ஒரு நல்ல கார் வேணுமா, பயணம் போனால் தான் வாங்க முடியும். இதே ஊரில் இருந்து இதெல்லாம் ஏர்ன் பண்ணி வாங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கம்பேரிசனே தப்பு. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபாரினில் இருக்கிற ஹலோலையும் இங்கே ஊரில் படிக்காமல் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களையும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்படி தப்பாக கம்பேர் பண்ணுறதால தான் ஊரில் இருந்து ஒர்க் பண்ணாலே கஷ்டம்தான் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் இங்கேன்னு இல்லை, எல்லா நாட்டிலையுமே படித்த ஹல்வலும் படிக்காமல் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஒரே மாதிரியான லைஃப் லீட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே கட்டுற வீடு எல்லாமே ஃபாரின் கிழமை தான் கட்டுற மாதிரியும் இங்கே வாங்குற கார் எல்லாமே ஃபாரின் கிழமை தான் வாங்குற மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்களே யோசிங்க, இங்கே இருக்க வீடு காரி எல்லாமே ஃபாரின் கிழமை தான் வாங்குற ஹல்வனா இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு மற்ற ஹல்வெல்லாம் அதெல்லாம் வாங்கித்தானே இருக்க ஹல்வோ. நீங்கள் வீடு கார்லாம் வாங்கணும்னா ஃபாரின் போனாலாம் அவசியம் இல்லை, இங்கேயே நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாலே போதுமே. இப்படி ஊர்லேயே இருந்து கஷ்டப்படுறதுக்கு ஃபாரின் போனால் 2 இயர் சஃபரில் வீடு கட்டலான்னு இவ்வளோ ஊரில் வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்க கூட யோசிப்பாங்க. புரிஞ்சு வச்சுக்கிட்டே தப்பு. நம்ம ஊரில் இருந்து பயணம் போகிறவங்க படி போகாமல் அங்கே போகலை, படிச்சுட்டு போய் அங்கே செட்டில் ஆகி இருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் பிறப்பிலே அறிவாளானாங்க. வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்குன்னே தெரியாத சின்ன நாட்டில் போய் கூட தன்னோட ஸ்கில்லால் வளர்றாங்க. அப்படி எந்த முன்னாடியும் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்குது. அவ்வளோ என்ன, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் கப்பல் வச்சு வியாபாரம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளோட ஏதோ ஒரு ஜென்ரேஷன் பீப்புள் பிஸ்னஸில் இருந்து ஜாபுக்கு மாறி இருக்காங்க. பிஸ்னஸை ஜாபாக ஒரு ஜென்ரேஷனால் மாற்ற முடியும்னா இப்போது ஃபாரினில் ஜாப்ல இருக்க நம்ம சமூகத்தை இங்கே இந்தியாவில் ஆளுமை மிக்க பதவி இருக்கிறவங்களாக ஆக்கவும் முடியும் தானே. ஸோ நம்ம தான் ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி நாம தான் சேஞ்ச் கொண்டு வர ஜென்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸே இல்லாமல் நாங்களே படித்து முன்னேறணும்னா கண்டிப்பாக ஒரு 5 years ஆகுது டைம் வேணும்ல. அப்படி எந்த கேள்வி கேட்காம ஒரு 5 years கொடுப்பீங்களா சொல்லுங்கள்? எப்படி நம்ம பேரண்ட்ஸ் ஏற்றுப்பாங்க? 5 yearsல 10 yearsக்குள்ள டைம் கொடுக்கலாம் நீங்கள் பேஷனோட இருந்தா. பட் நீங்கள் எது மேலே பேஷனோட இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நம்மளோட ட்ரீமை 5th or 6thலேயே டிசைட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர் +2ல தான் என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்காக வெயிட்டிங் பீரியட், அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ விரும்புகிறோன்னு பொறுத்து தான். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் ட்ரீமை டிசைட் பண்ணி அதுக்காகவே ஒர்க் பண்ணுங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா சிரிக்கிறாங்க, ஃப்யூச்சர் பேஷன்லாம் பேசினா எல்லாம் கேலி பண்ணுறாங்க. அதுலேயே நம்ம அந்த ட்ரீம் எல்லாம் அட்டைன் பண்ண முடியலன்னா இன்னும் கேலி பண்ணுறாங்க. ஆமாம், நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்கள் ஜென்சி கிட்ஸ் ஆனால் எங்களுக்கு ட்ரீம் கிடையாது தான். எப்படி சொல்கிறீங்க ஜென்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனவே இல்லைன்னு? மோரோவர் நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், கனவு பையனும் ஹையர் எஜுகேஷன் எதை பற்றி பேசினாலும் அது என்னவோ பாய்ஸுக்கானது மட்டும்தான்ற மாதிரி பேசுகிறீங்க. இவ்வளோ ஏன் இங்கே இவ்வளோ நேரமாக பேசிருக்கோம்ல, பேசுகிற இந்த சபையில் வேணா ஆண் பெண் கலந்துருக்கலாம். ஆனால் பேசுகிற எல்லா வார்த்தையுமே யாருக்குன்ற மாதிரி தோணுச்சு? நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கும் கனவு இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா எங்க கனவு கேட்க யாரு இருக்கா? கனவே காண மாட்டேன்னு சொல்ற பாய்ஸ்ட உன்னோட பேஷன் என்ன, உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்குற இந்த சமூகம் எங்களுக்கு அப்படி ஒரு ஓப்பன் சாய்ஸே கொடுக்கறது இல்லையே. உண்மையா சொல்றோம், உங்களை மாதிரி கனவு காணாம வாழ்க்கை அது போக்குல வாழ்றவங்களால தான் எங்களோட கனவு டெமாலிஷ் ஆகுது. கனவுகள் எல்லாம் டெமாலிஷ் பண்ணது நம்ம பாட்டியா காலத்துலாம் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம அம்மா காலத்துல +2 இல்லைன்னா ஒரு கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி தானே படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம ஊர் கேர்ள்ஸ் அந்த ஆசைப்பட்டு கனவு கண்ட படிப்பை படிக்கிறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், +2க்கு பிறகு காலேஜ் படிக்காம இருக்கிற கேர்ள்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் உண்மையை கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷனாக போராடி தான் இப்போ காலேஜ் போய் படிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நீனே போய் படிச்சுட்டு வாமான்லாம் அனுப்பலை. ஸ்கூல் போகலன்னா அடிச்சு ஸ்கூல் அனுப்புகிறேன். நீங்கள் காலேஜ் போக மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேன்னு சொல்லி அடுத்த வேலையை பார்ப்பீங்கல்ல. மோரோவர் காலேஜ் போய் படிக்கிறோமே, அந்த காலேஜ் என்னோட ட்ரீம் பேஷன் ஆம்பிஷன் பேசிஸில் சூஸ் பண்ணுறீங்க. நாங்கள் எந்த காலேஜ் படிக்கணும்னு முடிவு பண்ணுறது எது தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்துட்டு போகிற காலேஜ் பஸ் தான். வெயிட் நானே இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கிறோம்னு சொன்னீங்களே, எங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறோம், எங்களுக்கு ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு ஆசை, படிக்க அனுப்பிங்களா? நீங்கள் பக்கமாக இருக்கிற காலேஜ்னு பார்த்து சேர்த்துட்டு எங்கள் கனவுகளை நிறைவேற்ற லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க. அவ்வளோ ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் எல்டர் சிஸ்டர் என்ன படித்தாங்கன்னு கேட்டு பாருங்கள். BA இங்கிலீஷ், BSc மேக்ஸ், BCom. இதை தவிர வேறு புது படிப்பு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி எல்லாருக்கும் இந்த 3 படிப்பு தான் பிடிக்கும்? அதே மாதிரி ஒர்க் போக அலோவ் பண்ணாலே டீச்சிங்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறீங்க. அது எப்படி எல்லாராலையும் டீச்சர்ஸ் ஆக முடியும்? விருப்பமே இல்லாத ஒருத்தர் கட்டாயத்துக்காக படித்தவங்க நம்ம எப்படி அடுத்த ஜென்ரேஷனை கைட் பண்ண முடியும்? ஆக்சுவலி நீங்கள் சிஸ்டமே ஸ்பாயில் பண்ணுறீங்க. இல்லை, நீங்கள் வெறுமனே கனவு மட்டும் தான் காணுவீங்க. ஆனால் பேரண்ட்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு உங்கள் சேஃப்டி முக்கியம் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு தானே உங்களை பக்கமாக இருக்கிற காலேஜுக்கு சேர்க்குறோம். ஸோ நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேஃப்டி இஷ்யூஸ் எங்கே இல்லை, எதில் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். பைக் ஓட்டுறது சேஃபா, ஃப்ளைட்டில் போகிறது சேஃபா, அவளை ஏன் வீட்டை விட்டு வெளியே வர்றது சேஃபா? கிடையாதே. இந்த உலகம் எப்பயுமே சேஃப்டி இஷ்யூஸோட தான் இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் நம்ம வீட்டு பெண்களை வீட்டிலே வச்சுருக்க போகிறீங்களா? சேஃப்டி இஷ்யூஸ்னால இந்த உலகத்தில் எந்த விஷயமும் ஸ்டாப் ஆகப்படலை. பெண்களோட ஹையர் எஜுகேஷன்ஸை தவிர்த்து இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை தான். எங்களுக்கு நடக்க தெரியாதப்ப எங்களை கைப்பிடிச்சு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நடக்க வச்சிங்கல்ல, அதே மாதிரி கூட இருந்து சேஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தாங்க. இவளை ஏன் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பெண்களால் தாங்க ஒரு சொசைட்டியே மாற்ற முடியும். ஒரு ஜெண்டரை காரணம் காட்டி அவங்களோட உரிமையை பறிக்கிறது என்றைக்குமே ஏற்றுக்கப்படாதது. அப்படி வாங்க வலிக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஆணோ பெண்ணோ, ஸ்கூல் எஜுகேஷனோ ஆர் ஹையர் எஜுகேஷனோ மறுக்கப்படக்கூடாது. இந்த உலகம் எப்பயும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸோட தான் இருக்க போகுது. நம்மளோட வேலை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண வைக்கிறது தான். இந்த ப்ரொடெக்ஷன் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சு அதை நோக்கி ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வராது. ஒரு கரெக்டான ட்ரீமில் போடுற ஹார்ட் ஒர்க்கால தான் இந்த ஜென்ரேஷனை டிஸ்ட்ராக்ஷன்லன்னு பாதுகாக்க முடியும். இன்ஷா அல்லா ஸ்டூடெண்ட்ஸான நாமளும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு அன்னெசரியான விஷயங்களில் தலையிடாமல் நல்ல வழியில் நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸாக வரலாம் இன்ஷா அல்லா.